ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். அன்பான வணக்கம். அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, இப்ப நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி. அதை கத்துக்கிற விஷயத்த இப்ப நான் அதை லேர்ன் பண்றேன், என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இப்போ நான் இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறேன்னா அந்த கத்துக்கிற விஷயத்த நான் விட்டுட்டு தான் இன்னொரு விஷயம் கத்துக்க முடியும். இல்ல எனக்கு ஒண்ணு வேணும் இல்ல வேணாம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள தான் நான் டிராவல் பண்ணி போக முடியும். இப்போ அது எனக்கு வேணுமா வேணாமான்னு டிராவல் பண்றது சரியா இல்ல அதுவே ஸ்டாண்ட் பை இருக்கிறது சரியா? இந்த ஒரு விஷயம் இது எப்பவுமே ஸ்டாண்ட் பையா இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாது. நீ நினைச்சோட முடியாது. புரியுதுங்களா? கடந்துதான் போய் ஆகணும். இதுதான் ஒரு விஷயம். இது நம்ம இந்த செயலுக்குள்ள நம்ம போறோம். எந்த ஒரு நிகழ்வா எந்த செயலும் சரி, இன்னைக்கு பேச நாளைக்கு பேச முடியாது, மாறதான் செய்யும். இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா கத்துக்கணும் விஷயத்த கடக்கணும், தாண்டி போகணும். நீ தாண்டி போனோம்னா அந்த ஒரு விஷயத்த கத்துக்கின அதனால தாண்டி போகணும். இல்ல அதை செயலை செஞ்சு எனக்கு பிடிக்கல தாண்டி போகணும். சரிங்களா? இல்ல அதை மறந்துட்டேன் நான் போயிட்டேங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஆப்ஷனுக்குள்ள போகணும். இது எல்லாமே சரியா தப்பானா நீங்க ஒரு எந்த விஷயம் ஆயினும் கத்துனதுக்கு அப்புறம் அதை நீங்க கடந்து போய் ஆகணும். அதை கடந்து போறதுக்கு நீங்க எந்த ஆப்ஷன் வேணா நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க சொல்ற ஆப்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த நான் கத்துக்கினேன், அதுவா நான் மாறிட்டேன், இதுக்கப்புறம் அந்த ஒரு பொருள் தனியா இல்ல என்னோட இருக்குது, நான் அடுத்த மூவத்துக்கு நான் போறேன், இப்படிதான் ஆகணும். இதுதான் உண்மையான தன்மை. அது எந்த ஒரு செயலாயினும் அதை போய் செஞ்சுட்டியா அந்த செயலை நீ உண்மை வந்தா உனக்குள்ள வந்துச்சு, அவள் தான். இதுக்கப்புறம் அதுக்கு உனக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குதான்னா முழுமையா அது உனக்குள்ள வந்துச்சு. அது இல்லாமல் இல்லை, அது சமூகத்தோட இல்லை. புரியுதுங்களா சொல்றது? அந்த சூழல் அதுக்குள்ள உருவாயிடும். அப்ப நீ அடுத்த ஜானருக்குள்ள போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படிதான் நம்ம போகணும். இதுதான் உண்மையான தன்மை. ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நான் கடந்து 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 வந்திருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் நான் போய் செஞ்சு அனுபவிச்சு அது என்னுள் மாறி அது நானா மாறி அவள் தான் ஐக்கியமாயி நான் அடுத்த கட்டத்துல போய் இங்க எல்லா விஷயமும் அப்படிதான் போய் ஆகணும். அது என்னன்னா அந்த ஒரு பொருளை தூக்கியும் போடக்கூடாது, அது வேணாம்னு சொல்லக்கூடாது, அதை தூச்சமாவும் பார்க்க கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா அதை கொண்டுதான் அடுத்ததுல போயிருது. அப்ப அது என்ன ஆகும்னா அது உண்மையில் மாறும். அது நீயா நல்லா சொன்ன, இங்க அன்புன்ற ஒரு விஷயத்துல போகும்போது மட்டும்தான் இந்த அறிவு வரும். அதை வேணாலும் ஏன்னா ஒத்தி இருக்கிறது ஒரு பொருள் இல்லைங்க, தள்ளி இருக்கிறது ஒரு பொருள் இல்லை, கீழே ஒரு பொருள் இல்லை, தலைவரோ ஒரு பொருள் எதுவுமே இல்லைங்க. அப்போ ஒரு பொருளை நீ போய் அதை 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 அந்த பழக்கத்தை நீ படுத்திட்ட அப்படின்னா அது பழக்கம் தவிர அந்த பொருள் நீ ஒண்ணா மாட்டி அது எக்காரத்தோட உண்மையிலிருந்து அது பிரியாது, அதோட நீ கரைஞ்சிருப்ப. அவள் தான். அது கரைஞ்சதுக்கு அப்புறம் அது உண்மை மாறிடும். திருப்பி அதுவும் ஒரு கேள்வி, நீ ஒரு கேள்வி சேர்த்து கேட்பீங்க. ஒரு விஷயத்த கேட்டு அந்த பயணத்தூர்ல நீங்க பயணப்பட்டு போவீங்க. இந்த நிகழ்வு தான் இங்க நடக்கும். அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம அதே பத்தி பேசணுமா, நம்ம அதை முதல்ல பேசாம சிந்திக்கணுமான்னு பண்ணக்கூடாது. இங்கதான் விஷயம் இருக்குது. நீ கடக்குற அப்படின்னா அது உண்மையில் கலந்து அதை பத்தி எந்த நாள் வரைக்கும் பேச அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மாத்தி பேசுவேன். ஏன்னா அது உனக்குள்ள கலந்துச்சு இல்லையா, அந்த அறிவு வந்துச்சு. ஏற்கனவே நீ உள்ள போல அந்த அறிவு இருக்குது. திருப்பி அடுத்த கட்டத்துல போகும்போது உன்னோட அறிவு கூடும். கூறி போகும்போது ஃபர்ஸ்ட் சொன்னதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா பிளேஸா பேசிட்டு போயிட்டே இருப்பேன். முதல்ல பேச இப்ப பேசணும் கேட்டா பேச முடியாது, பேசவும் கூடாது. நீ மீண்டும் மீண்டும் அதை பத்தி பேசுறன்னா நீ எங்கேயும் ஸ்டொக் அவுட் ஆயிட்டுன்னு அர்த்தம். நீ அதை கடக்கணும்னா நீ இது இப்படிதான் கடக்கணுமே தவிர்த்து நீ அது வேணானோ அது சரியில்லைனோ கடக்கூடாது. அப்படி கடந்தா கூட உன் அறிவு சரியான விஷயத்தை நோக்கியோ சரியான பயணத்தை நோக்கி போயிருக்குமானா போயிருக்காது. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ரொம்ப சரியா யோசனை பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் அப்படிதான் எல்லா விஷயத்தையும் இருப்பீங்க. எல்லாமே தத்துவம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாத்தையுமே தத்துவம் சொல்லுவாங்க. தத்துவத்துக்கு அர்த்தமும் அதுதான். இங்க எந்த ஒரு நபராக யாரும் இப்ப நான் இருக்கிறேன், நான் இத்தனை வருஷம் அந்த வாழ்க்கையை ரீட் பண்றேன், திடீர்னு நான் ஏதோ ஒரு விஷயம் நான் இல்லாம நான் போறேன் அப்படின்னா நான் பேசின வார்த்தைகள் இருக்கும் இங்க. அந்த வார்த்தைகள் தான் நானே. நான் ஒரு பொருளே கிடையாது இங்க. அதுக்கு பேர் தத்துவம். அவர் என்ன சொன்னாரு, அந்த தத்துவம் என்ன எனக்கு கொடுத்தது, அந்த தத்துவத்தை நான் எடுத்து அதுக்கப்புறம் இருக்கிற பர்சன்ஸ் எடுத்துக்கிறாங்களா, எடுத்து அதை கிரகிக்கிறாங்களா, அவரை அந்த உடலாவோ அந்த வாழ்றதாவோ அதை பத்தி சிந்திக்க கூடாது, அதை பத்தி யோசனை கூடாது. அவர் சொன்ன வார்த்தைக்குள்ள இருக்கிற கருத்து, அதுல இருக்கிற விஷயங்கள், அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஒரு வேலையும் நம்ம பார்க்க கூடாது. நம்ம எல்லாரும் பாக்குறோம். இங்கதான் பிரச்சனையே. அவரு பிறந்த நாள், அவரு மறைஞ்ச நாள், அவரு என்ன பண்ணாரு, அவர் எது செஞ்சாரு, அந்த நாளுக்கெல்லாம் ஒரு விஷயம் நீங்க அந்த ஞாபகப்படுத்துறதுனால எதுவும் வராது. அவரு சொன்ன வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கணும்னா அதை தத்துவமா மட்டுமே எடுத்துக்கணும். அதை நீ தத்துவமா மட்டும் எடுத்துக்கணும்னா அந்த தத்துவத்துக்குள்ள என்ன இருக்குது அதை செயல்முறையா செய்யணும். அதை நீ செயல்முறையா செஞ்சனா அவரு பெற்ற அறிவு நீங்க பெற்றுடலாம். அதை விடுத்து நீங்க அது சூப்பரா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் உருவாக்கினவரு, அவர் எழுதின நூலுக்கு அவருக்கு நீங்க ரெப்ரசன்ட் கொடுத்துட்டு போனீங்கன்னா அவரு எழுதின மாதிரி அவரு உருவாக்குற மாதிரி தத்துவமா நீ மாற முடியாது. புரியுதுங்களா? நீ அந்த தத்துவமா மாறதான் வேலை. அதுக்குதான் அந்த ஒரு உருவாகி அது ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்திட்டு போச்சு. எதுக்குன்னா அதை கொண்டு நீ பயணப்பட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போவீங்க, இன்னும் கொஞ்சம் அதுக்குதான் சொன்னா நிகழ்வு நடக்கும். ஏன்னா எல்லாமே மாற்றத்தை நோக்கிய பயணம். அந்த பயணம் சரியான மாற்றமா இருக்கணுன்றதுக்கோசம் ஒருத்தர் ஒரு ஞானி சொல்றாங்க. இங்க எல்லாத்துக்குள்ளயும் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு குடியார ஒரு விஷயத்தை கத்து கொடுத்துட்டு போவான். அவனோட போத்த இப்படி குடிக்கலாம்பா, உண்மையில சொல்லி அவங்க அப்படி குடிக்கலாம்பா நான் சொல்லிட்டு போவான். அதை நிறைய அவர் இப்படிலாம் குடிச்சா சூப்பரா இருக்குமாப்பா சொல்லியிருப்பாரு. அவர் தத்துவம் அது.
உண்மையிலே இது அவர் தத்துவம். ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு செய்யறவன் அவன் சொல்ல இப்படி செஞ்சா அவனால பண்ண முடியும்டா, இல்ல ஒரு திருவுரம் ஒண்ணு சொல்லிட்டு போவான், அது அவன் தத்துவம். அந்த லைன்ல போறதுக்கு அவன் எடுத்துப்பான். ஓஹோ இந்த தத்துவம் செட் ஆகும் போலுக்குது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை பத்தி பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை செயல், அவனுக்கு தேவை பொருள், அவனுக்கு தேவை சந்தோஷம். அவன் ஸ்ட்ரைட்டா அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துப்பான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். ஆனா நம்ம அதை செய்ய போறோம் பாருங்க, நம்ம ஒரு பெரிய மாற்றத்துல போறோம், இந்த மாதிரி ஞானியோ இல்ல அந்த நபர் அந்த தத்துவத்தை எடுத்து அப்புறம் நபரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நபரை கையில எடுத்து வச்சுக்கின்னு அதுக்கு விழா அதுக்கு அதை பண்ற இதை பண்ண நம்ம போயினே இருப்போம். ஆனா அந்த தத்துவத்துக்கான வேல்யூஷனும் தத்துவத்தை உள்வாங்கி அந்த தத்துவத்துக்கான செயலை நம்ம செஞ்சு நம்ம ஒரு தத்துவமா மாறுவோமான்னா அங்கதான் நம்ம கேள்விக்குறி. ஆனா இதுவே பார்த்தா ஒரு குடிகாரனோ ஒரு சரியில்லாதவனோ ஒரு கெட்டவனோ செஞ்சுட்டு போவான், அது வெளிவருது. அது வெளியே இன்னைக்கு பாருங்களேன், அவங்க எல்லாம் அதிகமா வராங்க, அதிகமா குடிகாரனா வரான், அதிகமா திருடனா வரான், அதிகமா கெட்டவனா வரான். எப்படி வரான்? அவன் செஞ்சுட்டு போன தத்துவத்தை இவன் சரியா ஃபாலோ பண்ணிக்கிறான். ஆனா இதுவே ஒரு ஞானி ஆகுறதுக்கோ ஒரு ஆன்மீக ஒரு இறைவனை பத்தி உணர்றதுக்கோ இல்ல உன்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிறதுக்கோ யாருன்னா போறீங்கன்னா போகாம இல்ல. ஆனா அதுல இருக்கிற விஷயத்தை மட்டும் எடுக்க மாட்டீங்க, மொத்தத்தை சேர்த்து எடுத்துட்டு வந்துடுறீங்க. மொத்தத்தையும் சேர்த்து எடுத்து மெயினா விஷயத்தை ஓரம் வச்சுட்டு அவரை பத்தி பேச, அவர் பெருமையா பேச, அவருக்கு விழா எடுக்க, இதெல்லாம் பண்ணும். இதனாலே நம்மளுக்கு பெரிய அறிவு வர மாட்டேங்குது. இதுதான் விஷயமே. உண்மையிலே அவங்க தத்துவம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு நீங்க பெரிய முக்கியத்துவமா பெருசா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க கொடுங்க, ஆரம்பத்துல போகும்போது கொடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் தெரியாது, அந்த தத்துவம் அங்கதான் வருது, எடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ மாத்து, அந்த தத்துவமா நீ மாறத்துக்கான சூழலுக்குள்ள போ. நீ உன்னை ரெப்ரசன்ட் பண்ண தப்பு இல்ல, ஏன்னா நீ உடலோட இருக்கிற, நீ அறிவோட இருக்கிற. நீ அப்படி நீ எது ஒண்ணுமே நீ முன்மொழிஞ்சாலும் எது ஒண்ணுமே என்னால முடியும்னு நினைச்சாலும் நீ மூலமா அவன் ஆசைப்பட்டா அது நடக்கும். ஏன்னா நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் உன்னை பெரிய விஷயத்த செய்ய வைக்கும். நீ என்னால முடியும்னு நம்பணும், நீ அந்த செயலை செஞ்சு. ஏன்னா அந்த தத்துவத்தை நீ கையில எடுத்துட்டேன்னா நீ அந்த தத்துவமாவே நீ உடலோட இருக்கும்போது மாறுவ. அந்த தத்துவத்தை சொல்ல முடியற அளவுக்கு ஒரு சூழல் உருவாகும். அதை நீ ஏற்படுத்தினாதான் நடக்கும். அதுக்கு உனக்குள்ள அந்த கட்ஸ் வரணும், உனக்குள்ள அந்த தைரியம் வரணும், உனக்குள்ள அந்த தன்னம்பிக்கை வரணும். நானே அந்த தத்துவம் சொல்லணும். நீ என்ன ஆயிட போதே அதை விட்டுட்டு அவர் தான் சொல்றதுக்கு ஒண்ணும் வராது. இது இந்த தயக்கத்துக்கு காரணம் சொல்றேன். நீங்க அந்த தத்துவத்தை ஏத்தினா தயக்கம் வராது. ஏன்னா தத்துவத்தை ஏத்தினா அறிவு வந்துடும். அறிவு வந்தா அது தத்துவம் ஓர வச்சு. ஏன்னா இங்க எல்லாமே போனது விட்டுடணும், அதை பத்தி பேசக்கூடாது. இருக்குது என்ன, இங்க நடக்கிறது என்ன, அதை பத்தி யோசனை பண்ணு, அதை பத்தி சிந்தி. அந்த சிந்தனை மட்டும்தான் உன்னை மேல் நோக்கி கொண்டு போகும். இன்னும் ஒரு பெரிய தத்துவவாதியாக மாத்தவும், நீ பெரிய ஒரு மாற்றம் உள்ளவனா மாறுவ, நீ ஒரு பெரிய ஞானியா மாறுவ. அதை விடுத்து திருப்பி அந்த நபரை பத்தி நீங்க சிந்திச்சு நின்றுட்டீங்கன்னா நீ உன் தரத்தை உயர்த்திக்கிற சூழல் குறைச்சிடும். இங்க எத்தனை நடந்துருக்குது காலகாலம். இப்ப எனக்கு யாருமே தெரியாது, உண்மையில எனக்கு யாருமே தெரியாது. இப்ப நானே தத்துவமாக இருக்குதா செய்யறேன். இப்ப என்னால முடியுது, அது எப்படி முடியுது? எனக்கு யாருமே தெரியாது, என்ன நூலும் படிக்கிறது எதுவுமே தெரியாது, செயலை மட்டும்தான் தெரியும். நான் அப்படியே அன்பான செயலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு உயிர் தண்ணி இல்லாம இறந்து போகுதுன்னு கேட்டவங்க எனக்குள்ள ஏற்பட்டு எனக்கு கிடைச்ச ஒரு பாடம், எனக்கு கிடைச்ச தத்துவமே அதுதான். ஒரு உயிர் தண்ணி இல்லாம இறந்து போகுது அப்படின்ற ஒரு வாசகத்தை பாக்குறேன். பார்த்தோம் இது இப்படி ஆகுதுன்னா நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றதே வேஸ்ட்னு உங்களுக்கு தோணுச்சு. எனக்கு அந்த உயிர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு தத்துவம் இதுதான். இந்த மாதிரி நாங்க இறந்து போறோமே, என்ன இதுதான் வாழ்றீங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் கேட்டு அன்னைக்கு ஏற்பட்ட செயல்ல செஞ்சுங்கிற ஒரு விளைவு. அது ஏற்பட்ட விளைவு தான் நான் இவங்களை அனுபவம் நான் பேசுறேன். இப்ப நானே தத்துவமான தத்துவம் தான். இப்ப நான் தத்துவம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு நான் ரெப்ரஸ் கொடுக்கணுன்ற எண்ணமே வரல. என்ன யாரும் ரெப்ரஸும் பார்க்க நான் சொல்ற வார்த்தை எடுத்துக்கணும். அந்த வார்த்தையில இருக்கிற அன்பை பாரு, அதுல இருக்கிற கருணையை பாரு, அதுல நான் செய்யற செயலை பாரு. அந்த செயலை நீ செஞ்சன்னா நான் என்னென்ன பேச அதில் நீ இப்ப பேச முடியும், அதுக்கு மேலேயே பேச முடியும். என்ன எடுத்துட்டு போக கூடாது. நான் சொல்ற செயலை எடுத்துக்கோ, என் வார்த்தையை எடுத்துக்கோ. நான் சொல்ற அந்த என்னென்ன எப்படிலாம் சொல்றேன் அந்த பக்குவத்துக்குள்ள போ. அந்த தத்துவத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்க அதை புரிஞ்சிடலாம். அப்பதான் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க என்ன யாரும் என்ன எடுத்துக்க மாட்டீங்க. இப்போ ஏன்னு தெரியுமா? இப்ப நான் இருக்கிறல்ல நேரஸ்டா என்ன ஒன்னால எடுத்துக்க முடியாது. இப்போ யூகா கிளாஸ் பண்ணோம், நீ எது சொன்ன அவரால் இந்த கேள்வி எல்லாம் உள்ள வரும். அதனாலதான் சொல்லி இப்ப விட்டுடு, நீ யாரை எடுத்து ஆனா நான் இல்லாதப்ப எடுத்துக்கலாம். ஏன் இல்லாதப்ப எடுத்துட்டு இல்ல அதனால அதுக்கு பெரிய ரெப்ரசன் இல்லை. அப்போ யூகாக்களை கிராஸ் பண்ண வேலை இல்லை. இப்ப அதை கிளாஸ் பண்ணும். நீங்க எல்லாம் அப்படித்தான் பண்ணுகிறோம். இப்ப இருக்கும் போதே நீ எடுத்துக்க முடியாது, இன்னும் பெரிய விஷயம். ஆமா, ஏன்னா இப்ப நானும் இருக்கிறேன், என் உடல் இருக்குது. அப்ப உடல் இருக்குதுன்னா என் தத்துவமா இல்லை, இப்ப உடல் தான் என் தத்துவமா இருக்குது. நான் இல்லைன்னா தான் வார்த்தைகள் தத்துவம், நான் இருக்கும் போது நானே தான் தத்துவம். அப்ப நீ என்ன எடுத்துக்கும் போது நான் செய்யற செயல், நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் உனக்குள்ள பிரதிபலிக்கும். இது 100% உண்மை. நான் இல்லாதப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எடுத்துக்கும். அப்ப என்ன எடுத்து சுத்தாத, அதுல எந்த பையன் அது தரது வாய்ப்பு குறைவு. ஆரம்பத்துக்கு எடுத்துக்க, அதுக்கப்புறம் ஓரம் போடு. எது வாங்கத்துக்கு ஓரம் போடு. ஓரம் போட்டுட்டு நீ போனா மட்டும்தான் நான் என்ன ஆசைப்பட்டோம் அதை நீ பெற முடியும். ஏன்னா என் ஆசை நான் என்ன உணர்ந்தோ அந்த உணர்வுக்கு மேல போகணும்னு என் ஆசை.
நான் ஒரு உணர்வுல ஸ்டாப் பண்றேன். நீ என்கிட்ட வந்தப்போ என்னோட தத்துவத்தை நீ எடுத்துக்கணும்னா அதுக்கு மேல கொண்டு போயிடும் ஈஸியா. அப்பதான் நம்ம மாற்றத்துக்குள்ள போக முடியும். இங்க நடக்கிற ஒரு பெரிய துன்பத்துக்கு நம்ம சொல்யூஷன் சொல்ல முடியும். இங்க எவ்வளவு வலி எவ்வளவு துன்பத்தை நம்ம கத்தினுக்கிறோம். எதுக்கு இங்க ஒரு மாட்டி ஒரு ஞானிகளோ ஒரு மகான்களோ ஒரு விஷயம் தோன்றி இருக்கு. ஞானி மகான்லாம் சொல்றதுல ஒரே விஷயம் தான். இங்க எல்லாம் உடலால் தோன்றி ஒரு விஷயத்த ஒண்ணு வெளிப்படுத்துது. இது நம்ம எல்லாமே கருவி. ஒரு கருவியை மேம்படுத்தி காட்டுற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குது. அந்த கருவியை நம்ம பார்த்து அந்த கருவி என்ன சொல்லிச்சோ அந்த கருவி சொன்ன செயலை நம்ம செய்யணும். சரி, நம்மளும் கருவியா மாறணும். ஏன்னா இங்க நானின்னு சொல்லி கடவுள் சொன்னா பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் விட்டுறீங்க. இந்த இடம் ஒரு ஆற்றலா இருக்குது, அசைவா இருக்குது, ஏக்கமா இருக்குது, உணர்வா இருக்குது, புரியுதுங்களா? அலையா இருக்குது, எண்ணமா இருக்குது, விளைவா இருக்குது, நிகழ்வா இருக்குது. இப்ப இதெல்லாம் தான் இருக்குது. அதை விட்டு நீங்க உடலா இருக்குது, உருவமா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கும் போதுதான் நம்மளுக்குள்ள நிறைய வேரியேஷன் உருவாகுது. இது நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்து அந்த இருப்பை நம்ம உணராதனால இப்படி ஆகிக்கணும், உடலா மாதிரி இருக்கணும். இப்ப இந்த உடலை நம்ம இல்லைன்னு நம்ம உணர்வு கொண்டு போனோம். அப்படி கொண்டு போனா ஒரு ஞானிகள் போட்ட தத்துவங்களை மட்டும் எடுங்க. அந்த ஞானிகள் எடுக்காதீங்க. நீங்க ஞானிகள் எடுத்தீங்கன்னா திருப்பியும் அந்த பழைய போய் கலர்ற மாதிரி ஆயிடும். அந்த பழையதை நீ கலர்றதுனால பெருசா எதுவும் வராது. அந்த ஞானியோட இறுதியான வார்த்தை உனக்கு ஆரம்பத்துக்கான வார்த்தை. அதை எடுத்துக்கிற தத்துவத்தை, அந்த தத்துவத்தை வச்சு பயன்படு. அதை பயன்படுத்தி அந்த செயலை செஞ்சு உள்ள போயிட்டேன்னா அவரு சொன்ன அனுபவத்தை நீ அந்த கொஞ்ச நாளே பெற்றுலாம். பெற்று நீ பெரிய அர்த்த அறிவுக்குள்ள போயிடலாம், அர்த்த மாற்றத்துல போயிடலாம். நீ உடல் இருக்கும் போதே நீயே தத்துவன்ற ஒரு உணர்வு போயிடலாம் ஈஸியா. நீ அதான் உண்மை. எதாயினும் கடக்கணும், எதாயினும் மறக்கணும், எதுவாயினும் ஏத்துக்கணும். எல்லாத்தையுமே உன்னால கடக்க முடிகிற அளவுக்கு, ஏத்துக்க முடிகிற அளவுக்கு, மறக்க முடிகிற அளவுக்கு உனக்கிட்ட ஒரு தன்மை வரும்னா வரும். அது எப்போ வரும்னா எந்த ஒரு செயலுக்குள்ள நீ போய் எந்த நபரை எந்த நீ எடுத்துன்னு வச்சாலும் அவங்க சொன்ன வார்த்தையில எடுத்து செயல்படுத்துங்க, அதை முன்மொழிங்க, அதை நோக்கி நடந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் புரிஞ்சு. ஆனா தத்துவங்களே தான் எடுத்துக்கணும். இல்லாதவங்களோட உருவத்தை எடுத்து எதுவும் பண்ணாதீங்க. இருக்கிற போது உருவத்தை எடுங்க. அந்த உருவம் தான் தத்துவமா இருக்குது. இல்லாதப்போ வார்த்தையை மட்டும் எடுங்க. அந்த வார்த்தையை எடுத்துட்டா செயல்படுத்தணும். அந்த வார்த்தையை மட்டும் ரிப்பீட்டட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரிப்பீட்டட்ன்றது அந்த வார்த்தைன்றது அவங்களோட அனுபவம். நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த அனுபவம் உங்களுக்கு வரணும்னா அது ஒரு செயல்முறை இருக்கும். அந்த செயல்முறை இருக்கும். ஆனா செயல்முறை மட்டும் தான் நிறைய இடத்துல வெளியே வரல எல்லாத்துலயும். மேக்சிமம் இங்க ஒரே விஷயம், கருணைன்ற ஒரு தன்மையில செயல்முறை மட்டும் முழுமையா வெளியே வரல. ஆனா நாம இப்ப போடுற வீடியோஸ் எல்லாத்திலுமே நான் எப்படி கருணையா அதுக்குள்ள வந்தேன், நான் எப்படி அந்த கருணையான செயலை செய்றேன், எப்படி உணரணும், எப்படி பாவனை பண்ணணும், எல்லா விஷயம் நான் போட்டுருக்கிறேன். காரணம் என்ன, நான் இப்பயே தத்துவமா நான் மாறி இருக்கிறேன். இப்பயே அந்த செயலோட முழு தன்மை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் செயலை செஞ்சுன்னு இருக்கிறேன். இப்போ 100% கரண்ட்ல இருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செயலோட செஞ்சு ஒரு நாள் அனுபவத்தை கூட வரும் அனுபவம் உணர்றத நிறைய விஷயத்த நான் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும், உணர்ந்து போயின்னு இருக்கிறேன். இப்ப நீங்க கையாண்டீங்கன்னா பெரிய அனுபவம் வரும். அது அந்த அனுபவத்தை நம்ம உணர்றதுக்கு தான் இந்த தேகம் கிடைச்சிருக்குது. அப்ப எது ஆயினும் சொல்றத அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்தினால் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது செயல் செய்யறதுன்னு அர்த்தம். அன்புன்ற ஒரு செயல் எப்படி செய்யணும், எல்லாத்தையும் உயிரா பார்க்கணும், எல்லாத்தையும் உணர்வா பார்க்கணும், எல்லாமே உயர்வாவே பார்க்கணும், எதையும் மேலேயே பார்க்கணும், எது ஆயினும் நன்மையா இருக்குன்னு நினைக்கணும். இந்த மாதிரி எண்ணத்தோட நீ பயணப்பட்டா நான் எல்லாரும் காலையில ஒண்ணு ஆசீர்வாதம் வாங்க, அடிப்பணிணும், ஏத்துக்கணும், நம்பணும். இந்த எண்ணத்தை நீங்க உருவாக்கின்னு ஒரு உயிருக்கு நீங்க உணவு கொடுத்து அதுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த வழியை நீ உணரணும்னு ஆசைப்பட்டா நான் சொன்ன அனைத்து விதமான அனுபவத்தை உங்களால பெற முடியும். நீங்க யாருன்ற ஒரு பெரிய புரிதல் ஈஸியா புரிஞ்சிடும். நானே அனைத்துமா தான் இருக்கிறேங்க, நான் நினைக்கிறேன் நான் ஒரு உடல் அல்ல, நீங்க சொல்ற கேலக்சி சார்ஸ் என்னன்னா சொல்ற அறிவில் என்னன்னா சொல்லுது, அதுதான் நான் தான் பாய்ங்க, நான் ஒரு உடலே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துடும். இது வருமானா ஈஸியா வரும். அதுக்கான சூழலும் நாளும் இருக்குது. இங்க அன்புன்ற ஒரு விஷயம் அதிகமா தேவையும் படுது. அதுக்கான வழி இருக்குது. அந்த வழி அந்த அன்பு அதிகப்படுத்துக்கோசம் இயற்கை கொடுத்துருக்குது. நம்ம எல்லாரும் அந்த அன்புன்ற ஒரு வழிக்குள்ள அதிகமா போய் பிறர் வழியை நம் வழியா எண்ணுவதே சாதனமா நம்ம கொள்ளணும்னு நீங்க ஆசைப்பட்டா அந்த செயலுக்குள்ள நீங்க ஊன்றி போனீங்கன்னா பெரிய மாற்றம் இங்க கட்டாயம் வரும். இந்த உலக உயிரெல்லாம் நித்தியமான பேர்ம நிலையை 100% எட்டுவோம் அப்படின்ற எண்ணத்தை நம்ம அதீதமா கொடுக்கணும், நம்ம அதிகமா சிந்திக்கணும், இந்த கற்பனையை நம்ம அதிகமா பண்ணணும். அப்போ நம்ம அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள டீப்பா போகும்போது ஒரு பெரிய மாற்றம் இங்க கட்டாயம் வரும். உலக உயிரெல்லாம் நித்தியமான பேர்ம நிலையை 100%. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி.